நண்பர்களே, நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பதே உங்கள் கௌசிகா ரிவ்யூ. சரி வாங்க வீடியோக்குள்ள போய் என்ன நடக்க போதோ அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா எதிரும் புதிருமா ஒரு பக்கம் சண்டைகள் அப்படியே சும்மா ஒரு பக்கம் சமாதானமாச்சு. இருந்தாலும் நம்ம மேடம் இருந்துன்னு சும்மா இருப்பாங்களா? போலீஸ்க்கு போன் பண்ணி சார் சொன்ன மாதிரி எப்படியோ என்னை காப்பாத்தி விட்டீங்க, அவனை கூடிய சீக்கிரம் வெளியே விட்டுருங்க, அவன் எவ்வளவுக்கு எவ்வளவு உள்ளா இருக்கானோ அவ்வளவுக்கு எனக்கு ஆபத்து அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ராஜேஸ்வரி சொல்லிருக்காங்க. மேடம் புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன இந்த விஜய் இருக்காங்க, அவன் இப்ப சும்மா விட மாட்டான், அவன் வந்து யார் இதை பண்ணாங்க எவர் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நோண்ட ஆரம்பிச்சிட்டான் என் தம்பி. இதனால நான் தான் சொல்லிட்டு தெரிஞ்சேன்னா அவன் தாங்க மாட்டான், என்னையும் சும்மா விட மாட்டான், அவ்வளவுதான் என்ன ஒரேடியா ஒழிச்சு கட்டுருவான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இதை கேட்டதும் அப்படியா அப்படின்ற மாதிரி ரியாக்ஷன் ஒரு பக்கம் வருது. அப்படியே பின்னாடி காத்துவாங்க போனாரு நம்ம விஜய். அந்த சமயத்துல கரெக்டா நம்ம ராஜேஸ்வரி பேசுனதை பார்த்துட்டு அக்கா நீயா அப்படின்னு சொல்லிட்டு ஷாக் ஆயிடுறாரு. இது எல்லாத்துக்கும் காரணம் நீதானா, உன்னை ஊழிலே வந்து உனக்கு தண்ணி காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ள நினைச்சுன்னா அங்கிருந்து சைலண்டா போயிடுறாரு. ஏன்டா விஜய் எதுவுமே பண்ணாம போயிட்டாரு, அக்கான்றதுனால அவ்வளோவா மல்லிகை அவ்வளோ கேவலமா போயிட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அதெல்லாம் விஷயம் இல்லைங்க. அக்காவானக்கட்டும் யாரானக்கட்டும் அதை பத்தி எனக்கு கவலை இல்லை. தப்பு நான் தட்டி கேட்பேன், தப்பு இல்லையா தட்டி கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜய் பஞ்சு டைலாக் சொல்லிருக்காரு. நேரம் மல்லிகிட்ட போய் மல்லி நீ எதுக்கும் கவலைப்படாத, கூடிய விரைவில் கூடிய சீக்கிரம் உன்னை யார் இந்த மாதிரி பண்ணாங்க, எதுக்காக உங்க மேல பலி போட்டாங்க அப்படின்ற ஒவ்வொரு விஷயமும் அக்கு வேறா ஆணி வேறா இன்ச்சு வேறா உனக்கு எட்டந்து ஒப்படைக்கிறது என்னோட பொறுப்பு டீட்டெயில்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. இதை கேட்டதான் மல்லி இருந்து ஒரு பக்கம் எதுவுமே பேசாம யோ போயா யோ எதனா வாயில வந்துட போதியா கம்முடு போயிரியா, உன்னால நம்பினதுக்கு என் வாழ்க்கை எங்க இருக்குது பாத்தியா, உன்னால நம்பி வந்தல அதெல்லாம் ஏன் தப்பியா அப்படின்ற மாதிரி தான் மனசுக்குள்ள நினைச்சுன்னு இருக்காங்க. சரி இந்த மாதிரி எல்லாம் ஒரு பக்கம் ட்விஸ்டா போயிட்டு இருந்தாலும் அதே சமயத்துல மறுபக்கம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா நம்ம மல்லி இருக்காங்களா, அவங்க வந்து ராஜேஸ்வரியை மீட் பண்றதுக்கு போறாங்க அவங்க ரூமுக்கு. என்ன ராஜேஸ்வரி மேடம் ரொம்ப டல்லா இருக்காட்டுங்குது, உங்களோட ஆணவம் திமிரு எல்லாம் அடங்கிட்டாட்ட இருக்கு, எங்க என்ன பழி வாங்க முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு எசனமா, எனக்கு என்னடி எசனம், நான் எதுக்கிட்டு உன்னை பழி வாங்கணும், அதான் அந்த ஆண்டவனே பார்த்து உனக்கு 2 நாள் ஜெயில நல்லா ஊமை குத்த வச்சாங்கல்ல அதுதாண்டி எனக்கு சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அந்த குத்த வச்சதே நீங்க தானே மேடம், எல்லாத்துக்கும் காரணம் நீங்க தான் அப்படின்ற முழு விவரம் எனக்கு தெரியும். ஏன் அந்த திருடனே என்கிட்ட எல்லாமே சொல்லிட்டான், அது மட்டும் இல்லாம இதை கூடிய சீக்கிரம் எல்லாரும் முன்னாடி நிரூபிச்சு உங்களை அசிங்கப்படுத்தி ரோடோட ஓட வைக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இதை கேட்டது என்ன சொல்றது ஏது சொல்றது சொல்லிட்டு தெரியாம என்னடி சொல்ற என்ன சொல்ற அப்படின்றதா ஷாக்கா இருக்கு ஒரு பக்கம். உடனே நம்ம ராஜேஸ்வரி வந்து ஹே ஓடி முன்னாள் முடிஞ்சா பார்த்துக்கூடி, எனக்கு வேற வேலை இல்லை, நீ எல்லாம் என் ஈக்குவலுக்கு என் ஸ்டேட்டஸ்க்கெல்லாம் ஒரு ஆளே எல்லாம் தகுதி இல்லாத, இவ்வளோ ஆள் வச்சு வேற இவ்வளோ அப்படியே நகை அந்த சிலையை கடத்தி ஒரு பேக்கில் வச்சு உன் மேலே பழி போட்டு நான் நினச்சேன்னா இப்போ சொட்டக்கு போகிற நேரத்தில் ஒன்று ஜெயிலில் பிடிச்சி போடுறோம் ஜாக்கிரதை அப்படின்னு சொல்லிட்டு மிரட்ட ஆரம்பிக்கிறாங்க. போடுங்க போடுங்க முடிஞ்சா பண்ணி பாருங்க, முடியாதனால தானே முக்கினுங்கிறீங்க, ரூம்ல இருந்து சைலண்டா இருக்கணும், எங்கிட்ட எல்லாம் சவுண்டே வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மல்லி பஞ்சு டைலாக் விடுறாங்க. ரஞ்சித உடனே உள்ள வந்து என்னடி ரஞ்சித நம்மகிட்ட ஓரம் பேசுனீங்களா, வாடி அல்லக்கையே என்ன அல்லக்கையை வச்சுன்னு சும்மா நக்கி நக்கி தண்டத்துக்கு வந்துட்டியா, உன்ன மாதிரி எத்தனை பேரை நான் பார்த்துப்பேன், எத்தனை ஊர்ல போய் நான் நின்று இருப்பேன், நீங்கெல்லாம் எனக்கு சப்ப சும்மா தேவையில்லாம என்கிட்ட வந்து வாய்ஸ் ஆடால் வர்ற வேலையெல்லாம் வச்சுக்கூடாது. நான் எதுக்காக பொறுமையா போயின்னு இருக்கேன், வெண்பாவுக்காகவும் விஜய்க்காகவும் மட்டும்தான் அப்படின்னு பொறுமையா போயின்னு இருக்கேன். என் பொறுமை இழந்தேன், நீங்க 2 பேரும் தாங்க மாட்டீங்க, என் சூட்டை தாங்கிறதுக்கு உங்ககிட்ட அவ்வளவு சக்தி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லின்னு இருக்காங்க. உடனே என்னடா நம்ம மல்லியடா இது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஆமாங்க மல்லி இப்பதான் பாக்குறதுக்கு குடும்ப குத்து விளக்கு, அப்ப குடும்ப குத்து விளக்கு தான் இருந்தாலும் அப்படியே சும்மா சிலம்பாட்டம் கராத்தே கும்பு எல்லாத்துலயும் அப்படியே பிளாக் பெல்ட் அப்படியே எக்ரி ஓட்டு அடி அடிச்சாங்கன்னா மூஞ்சி இஞ்செல்லாம் அப்படியே சும்மா கிழிஞ்சிரும் ஒரு பக்கம், அப்படியே பயத்துல ஒரு பக்கம் நடுங்கி போயிருவாங்க அந்த ஊர்ல இருக்கிற எல்லாருமே. அந்த அளவுக்கு நம்ம மல்லிகிட்ட பவர் இருக்கு, ஆனா எதுவுமே காட்டிக்காம இருக்காங்களே எதுக்காக, நான் இப்ப குடும்ப குத்து விளக்கு, இது தேவையில்லாம சண்டை போட மாட்டேன், அமைதியா தான் இருப்பேன், வீட்டை எப்படி நடத்தணுமோ அதை மட்டும் தான் நான் பார்ப்பேன், ஆனா என் குடும்பத்துக்கு ஒரு பிரச்சனை வச்சு என்னோட டெரர் மூஞ்ச பாத்துருவீங்க அப்படியே சும்மா எட்டு வதிப்பான் அப்படின்னு சொல்லிட்டு மல்லி சொல்லிருக்காங்க. இதெல்லாம் உன்னோட கற்பனை தானடா, கற்பனையா இருந்தாலும் கொஞ்சம் நல்லா இருக்கேன் அப்படின்றவங்களாம் மறக்காம ஆட்டு பட்டனை தட்டி விட்டு போங்க, அப்படி கற்பனையா இருந்தாலும் கேவலமா இருக்குன்றவங்க கழி ஊற்றி விட்டு போங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, டிண்டிங் பெல்லை தட்டி விட்டு போங்க. அப்பதான் நான் போற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன் வந்து கொண்டே இருக்கும். மிக்க நன்றி, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், டாடா, see you, நன்றி, வணக்கம், வருக.